ஹலோ எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கான கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து எம்சிக்யூ டைப்பில் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், விச் ஸ்டேட் பிகம் த செகண்ட் இன் இந்தியா டு பாஸ் த யூசிசி பில் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒருங்கிணைந்த குடிமை சட்டம் இருக்குது இல்லையா, அதை வந்து பாஸ் பண்ண இரண்டாவது மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் குஜராத். ஃபஸ்ட்டு மாநிலம் எது? உத்தரகாண்ட். இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 1947க்கு முன்னாடி ஒரு ஸ்டேட் வந்து அப்போலேருந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது போர்ச்சுகீசியர்கள் கிட்ட இருந்த கோவா ஸ்டேட்டு தான் கிட்டத்தட்ட 1961 வந்து இந்தியா கூட வந்து இணைச்சிருப்பாங்க. ஸோ அப்போலேருந்தே வந்து இந்த ஸ்டேட் வந்து யூசிசியை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த யூசிசினா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போது நம்மள்கிட்ட வந்து அதிகமாக இருக்கிறது ஹிந்துஸு, கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம்ஸு. இப்போ நம்ம டிவோர்ஸ் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு மேரேஜ் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு அடாப்ஷன் பண்ணுறது, இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலையும் ஒவ்வொரு மாதிரியான பழக்க முறைகள் நமக்கு இருக்குது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு டிவோர்ஸ்னு எடுத்துக்கோங்க. டிவோர்ஸ் பண்ணுறதுனா, ஒரு ஹிந்து வந்து டிவோர்ஸ் பண்ணுறாங்கன்னா முறையாக வந்து கோர்ட்டில் வந்து 2 பேரும் வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க, கேஸ் போடுவாங்க. அந்த ப்ரொசீஜர் வந்து ஒன்று போகும். இதே முஸ்லீம்ஸ் எடுத்துட்டா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் தலாக்குன்னு வந்து சொல்லுவாங்க. 3 டைம் வந்து தலாக் சொல்லிட்டா அவங்க வந்து விவாகரத்து பண்ண மாதிரி. ஸோ இதை வந்து சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இதை வந்து கேன்சல் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு இந்த சட்டத்திட்டம் மட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த யூசிசி, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. இது ஆல்ரெடி வந்து இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எங்கன்னா ஆர்டிக்கல் 44 சரத்து 44 டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்து இருக்குது. அதை தான் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஸ்டேட்டும் இதை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வராங்க. அதன்படி 2 ஸ்டேட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின் வந்து MLAtrack.com அப்படின்னு வந்து ஒரு .com வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த ஸ்டேட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கேரளா. பெரும்பாலும் வந்து கேரளா வந்து லிட்ரஸி லிட்ரஸியில் வந்து அதிகப்படியாக இருப்பாங்க. அவங்க வந்து நல்ல கொஞ்சம் டேலண்டான பர்சன்ஸும் கூட. ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து அப்படியே பிடிக்கலாம். MLAtrack.comனா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு எம்எல்ஏ வந்து தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். அவங்க சட்டசபைக்கு எத்தனை நாள் போகிறாங்க, என்னென்னலாம் வந்து பட்ஜெட் அவங்களுக்கு அலோகேட் ஆகுது, எதெல்லாம் வந்து பேசுகிறாங்க, எதுக்கெல்லாம் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க இப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏவை கம்ப்ளீட்டாக அவங்க என்னென்ன செயல் திட்டம் பண்ணுறாங்கன்னு ட்ராக் பண்ணுறது தான் இந்த MLAtrack.com. ஸோ பார்த்துக்கோங்க, MLAtrack.com யாருன்னா கேரளா. அடுத்த கொஷின் பார்த்தோம்னா, பேரண்ட் சப்போர்ட் பில் which state passed the employees accountability and monitoring of parent support bill. அதாவது பெற்றோர் ஆதரவு கண்காணிப்பு மசோதாவை வந்து எந்த மாநிலம் வந்து பாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தெலுங்கானா. ஏன் இந்த பில் வந்து முக்கியத்துவம்னா, நம்ம இப்போ சில பேர் வந்து பேரண்ட்ஸை வந்து கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. அவங்க பாட்டுக்கு சேலரி வாங்கிட்டு அவங்கள வந்து கண்டுக்காமல் விட்டுறாங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு பென்ஷன்லாம் வந்து கொடுத்து பார்த்துக்குது. அதாவது இந்திரா காந்தி பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அதன் மூலிமா வந்து 200 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரையும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டேட் வந்து தெலுங்கானா ஸ்டேட் வந்து பெற்றவங்கிட்ட இருந்து பசங்கிட்ட இருந்து அந்த காசு வந்து போகணுன்றதுக்காண்டி அவங்க சேலரியிலேருந்து, அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கட்டும், ப்ரைவேட் எம்ப்ளாயாக இருக்கட்டும், அவங்க சேலரியிலேருந்து 15% அல்லது 10,000 இது இந்த ரேஞ்சில் வந்து அவங்க கொடுக்கணும், பேரண்ட்ஸ்க்கு கம்பல்சரி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல திட்டம் தான். சீனியர் சிட்டிசன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் இருக்கோம். அது எந்த வெர்ஷன் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கொஷின் பார்த்தோம்னா, வேர்ல்டு புத்திஸ்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் 2026க்கான வேர்ல்டு புத்திஸ்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதுக்கு ஆன்சரு ஹைதராபாத். அடுத்த கொஷின் பார்த்தோம்னா சென்சஸ். இப்போ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்திட்டுருக்குறாங்க. ஆக்சுவலி எப்போ இருந்து நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1972 வந்து ஃபஸ்ட்டு டெம்பரரி சென்சஸ் வந்து நடத்துனாங்க. 1881 தான் ஃபஸ்ட்டு ஃபுல் சென்சஸ் வந்து நடத்துனாங்க. அப்போ மொதல் சென்சஸ் எதுன்னா 1881. அதுலேருந்து 10 வருஷத்துக்கு ஒரு டைம் நடத்திட்டே வந்து வந்தாங்க. 2011 வரையும் 15வது சென்சஸ் 2011. அதுக்கப்புறமா 2021 நடத்திருக்க வேண்டியது. பட் ஏன் நடக்கலை அப்படின்னு பார்த்தோம்னா கொரோனாவனால் நடக்கலை. ஸோ அதனால் அப்படியே தள்ளி போட்டே வந்துட்டு இப்போ 2026 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேலுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டாக வந்து நடத்திட்டு வருவாங்க. இப்போதைக்கு சில ஸ்டேட்ஸ் மட்டும் வந்து நடத்திட்டுருக்குறாங்க. ஸோ சென்சஸ் ஆக்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, சென்சஸ் ஆக்ட் என்ன வருஷம்னு பார்த்தோம்னா 1948. இது வந்து இப்போ நடக்கிற 2026ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சென்சஸ். அதாவது ஃபுல்லாகவே கம்ப்யூட்டரைஸ் ஆன ஒரு டிஜிட்டல் சென்சஸ். மொத்தமாக வந்து ஒரு 33 கொஷினை வந்து கேட்குறாங்க. 16 லாங்குவேஜில் வந்து
நம்ம வந்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, நீங்கள் சிட்டிசன் தானாகவே வந்து முன் வந்து நீங்கள் வந்து பதிவும் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு வந்து வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தானாகவே அந்த சிட்டிசன் ஆப்பிளுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து அதில் பதிவு பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து சென்சஸை நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பேர்லாம் வந்து கொடுத்தாகணும். ஏன்னா அதன்படி தான் வந்து பட்ஜெட் அலோகேஷனாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு நாட்டோட செயல் திட்டமே எத்தனை மக்கள் தொகை இருக்குன்றதை வச்சு தான் வந்து அவங்க பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இது எல்லோரும் வந்து சப்போஸ் அவங்க வீட்டுக்கே வரலாலையும் நீங்களாம் வந்து பண்ணிவிடுங்க. இதை யார் நடத்துகிறா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃபீஸ் ஆஃப் த ரிஜிஸ்டர் ஜெனரல் அண்டு சென்சஸ் கமிஷனர், ஆஃபீஸ் ஆஃப் த ரிஜிஸ்டர் ஜெனரல் அண்டு சென்சஸ் கமிஷனர், இந்த டீம் தான் வந்து இந்த சென்சஸை வந்து நடத்திட்டுருக்குறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். which place has been selected under the 20 cities towards zero waste initiative அப்படின்னு வந்து கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. அதாவது பூஜ்ய கழிவு நோக்கில் 20 நகரங்கள் அப்படிங்கிறது வந்து யுனைடெட் நேஷன் வந்து ஒரு இனிஷியேட்டிவை வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து நிறைய நம்ம வேஸ்டேஜ் வந்து அதிகமாக வேஸ்டேஜ் வந்து பண்ணுறோம், பிளாஸ்டிக் வேஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லா வேஸ்ட்டுமாக இருக்கட்டும். ஸோ வந்து சில நகரங்களை சூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து ஜீரோ வேஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதன்படி ஏன் இந்த இதை வந்து கொண்டு வராங்கன்னா, ஜீரோ வேஸ்ட் டேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த தினத்தை வந்து எப்போனா இந்த ஜீரோ வேஸ்ட் டே 30 மார்ச். ஸோ அதனால் இன்னொரு இனிஷியேட்டிவாக 20 சிட்டிஸை வந்து டார்கெட் பண்ணி அதில் வந்து டுவர்ட்ஸ் ஜீரோ வேஸ்ட்டு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதன்படி வந்து மொத்த உலகத்தில் சேர்த்து ஒரு 20 நகரங்களை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவில் வந்து எந்த நகரம் வந்து செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வர்க்காலா. இது எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்கிற ஒரு பீச். ஸோ கேரளாவில் இருக்கிற ஒரு பீச் தான் வர்க்காலா, அது வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நேஷ்னல் எனர்ஜி எமர்ஜென்சி, அதாவது தேசிய எரிசக்தி அவசர நிலை அப்படி அறிவித்த வந்து நாடு எது அப்படின்னு வந்து பார்த்துருக்காங்க. நம்மளுக்கு எமர்ஜென்சி அவசர நிலைன்னா நம்மளுக்கு வந்து 3 தெரியும் நம்ம இந்தியாவில் வந்து. ஃபஸ்ட்டு என்னதுன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி, அடுத்து வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி, அடுத்து வந்து ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. நேஷ்னல் எமர்ஜென்சினா ஆர்டிகல் என்ன? சரத்து 352, ஸ்டேட்டுக்கு 356, ஃபினான்ஸுக்கு 360. ஸோ இது மாதிரி நேஷ்னல் எனர்ஜி எமர்ஜென்சியாக அறிவித்த நாடு எது அப்படின்னு வந்து கேட்டோம்னா இதுக்கு ஆன்சரு பிலிப்பீன்ஸ். பிலிப்பீன்ஸோடைய கேபிட்டல் என்ன? மணிலா. கேபிட்டல் என்ன? மணிலா. கரன்சி என்னது? பெசோ. ஓகே, இது வந்து எக்ஸ்ட்ரா பார்த்துக்கங்க. அடுத்த கொஷின் பார்த்தோம்னா, நேபாளோட யங்கஸ்ட் டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாலேந்தர் ஷா. ஸோ நேபாளோடைய கேபிட்டல் எது? காத்மண்டு. அதோடைய 47வது பிரசிடெண்ட்டாக இவர் வந்து வந்திருக்கார். சமீபத்தில் வந்து நேபாளில் வந்து புரட்சி வந்து நடந்துச்சு, இந்த ஜென்சி கலவரம் மாதிரி புரட்சியெல்லாம் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறமா செலக்ட் ஆன பிஎம் தான் இந்த பாலேந்தர் ஷா. ஸோ இவர் வந்து இந்தியாவுக்கு வந்து விசிட் அடிக்க போகிறாரு. ஸோ இவர் வந்து இந்தியாவுக்கு வந்து நேபாள் வந்து இந்தியாவை சார்ந்தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்தியா கூட இணக்கமாக போகணும் அப்படி இப்படின்னு நம்ம இந்தியா கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ அதனால் நல்ல உறவுமுறை வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அடுத்த கொஷின், which country banned social media use for the children under 16? அதாவது 16 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொன்ன நாடு எது சவுத் ஏஷியாவில்? அதாவது ஃபஸ்ட்டு வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா முதல்ல ஆஸ்திரேலியா தான் வந்து இந்த விஷயத்தை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா யார் இப்போது சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியா. ஸோ இந்தோனேஷியா வந்து இந்த 16 வயசு கீழே வந்து சோஷியல் மீடியா பசங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல திட்டம் தான். சின்ன வயசுலேயே வந்து ஃபோனை பார்த்துட்டு வந்து கெட்டு போகிறதுக்கு இது மாதிரி வந்து பேன் பண்ணிடலாம். இது நம்ம இந்தியாவில் வந்து பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கர்நாடகா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அடுத்து வந்து ஆந்திரா. இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பேன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். அடுத்ததாக விச் மினிஸ்ட்ரி லான்ச் த பிரிசம் எஸ்ஜி போர்ட்டல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த பிரிசம் எஸ்ஜியோட முழு விளக்கம் வந்து என்னென்னா, ரயில் ரோடு இன்ஸ்பெக்ஷன் அண்டு ஸ்டேஜஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டீல் கிளிடர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து இது எதுக்காண்டி வந்து இந்த போர்ட்டல் வந்து பயன்படுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம், இது வந்து யார் லான்ச் பண்ணாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். ஸோ எதுக்கு வந்து இதை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு ரோடும் ஒரு ட்ரெயின் ட்ராக் வந்து போயிட்டுருக்கு, அது மேலே வந்து அது இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி ரோடு இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்து பிரிட்ஜு வந்து கட்டுவாங்க. அதாவது இந்த 2019 வெளி இலக்கு வச்சு அதை வந்து கட்டிகிட்ருக்குறாங்க. ஸோ இது இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல வந்து அந்த ரோடை இன்ஸ்பெக்ஷன், அந்த பிரிட்ஜை வந்து இன்ஸ்பெக்ஷனுக்காகவும் ப்ளஸ் வந்து அங்கே சேங்ஷன் பண்ணுறதுக்காண்டியும் புதுசாக வந்து ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணுறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். அவ்வளோதான்.
அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஏஐ ஏஐ சேட்பாட். இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே ஏஐ ஏஐ சேட்பாட் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும், எல்லா போர்ட்டல், எல்லா ஒரு எம்என்சி இது மாதிரி இருக்கிற எல்லா ஒரு துறையுமே சேட்பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம நியாய சேது ஏஐ சேட்பாட்டை எந்த மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இந்த பொம்மையில் இருக்கிறத பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் இந்நேரம். அது வந்து பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். எதுக்கு இந்த சேட்பாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம சிட்டிசன்ஸ் வந்து சட்டத்திட்டம்லாம் வந்து தெரியாது, என்ன செக்ஷன் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறது வந்து தெரியாது. இந்த சேட்பாட் மூலிமா நம்ம ஒரு பிரச்சனையை சொன்னோம்னா, இது இந்த பிரச்சனைன்னு சொன்னால் அதுவே வந்து அந்த செக்ஷன்ஸு அந்த விஷயத்தை எல்லாத்தையும் லீகலைஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வந்து கொடுக்கும். ஸோ அது நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி, இந்த சட்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு சேட்பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். அடுத்ததாக ஐடி ஆக்ட். விச் ஆக்ட் ரீப்ளேஸ் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 அப்படின்னு வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஐடி ஆக்ட் எப்போ இருந்துச்சுன்னா, ஐடி ஆக்ட்டு 1961. 1961 இருக்கிற ஐடி ஆக்ட் தான் இப்போ வரையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன் இப்போ இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா, அது வந்து நிறைய செக்ஷன்ஸு, நிறைய வந்து காம்ப்ளிகேட்டடான விஷயம் இருந்துச்சு. அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காண்டி தான் நிர்மலா சீதாராமன் அப்போ சொல்லியிருந்தாங்க சிம்பிளிஃபை பண்ண போகிறோன்ட்டு. ஸோ அதன்படி வந்து இப்போது சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா முன்னாடி இருந்த 811 செக்ஷன்லேருந்து 536 செக்ஷனாகவும் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடான இருக்கிற விஷயத்தை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்போ எந்த ஆக்ட் ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, பி ஆப்ஷன். அடுத்தது பாரா ஆர்ச்சர் ஆஃப் த இயர் 2025 யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, சீதால் தேவி, பி ஆப்ஷன். அடுத்து விச் ஆர்கனைசேஷன் லான்ச்டு ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா ஆக்சுவலி வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது, இல்லை ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்குதுன்னா அந்த டைமில் நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்து ஒரு லான்ச் பண்ணுவோம். அதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சுப்போம். அந்த வகையில் வந்து இப்போ ஒரு ஆப்ரேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது யார் லான்ச் பண்ணான்னு பார்த்தோம்னா, பொம்மையில் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கலாம், இந்தியன் நேவி. எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இஸ்ரேல் ப்ளஸ் அமெரிக்கா இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஈரான் மேலே வந்து போர் நடத்திட்டுருக்காங்க. எதுக்கு போர் நடத்துகிறாங்க? ஈரான் வந்து அணு ஆயுதம் வந்து வச்சுருக்காங்க, அதை வந்து நிறுத்தணும், அவங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு அது மாதிரி ஒரு 4-5 பாயிண்ட் அடுக்கி வச்சுட்டு, முக்கியமாக அணு ஆயுதம் வந்து அவங்க தயாரிக்கிறாங்க, அதை நிறுத்தணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஈரான் தரப்பில் வந்து இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து சாதிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஈரான் இது பதிலுக்கு வந்து பதிலடி தாக்குதல் பண்ணிகிட்ருக்கு. இங்கே துபாயில் இருக்கிற இல்லை பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரீஸில் எங்கெங்கெல்லாம் வந்து யூஎஸோட டிப்ளமேட்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்களோ, ஆஃபீஸ் இருக்கோ, அங்கெல்லாம் வந்து இவங்களும் சண்டை அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இஸ்ரேல் மேலேயும் தாக்குதல் நடத்திட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஈரான் பக்கத்தில் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோம்ரோஸ் அப்படின்னு வந்து ஒன்று சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோம்ரோஸ் அப்படின்னா ஒரு கடலில் போகிற ஒரு சந்து மாதிரி, கிட்டத்தட்ட நம்ம பால்க் ஸ்டேட் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி அங்கே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோம்ரோஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்த வந்து ஈரான் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல இனிமேல் யாரும் போகக்கூடாது, எங்களுடைய அனுமதி வாங்கிட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு சில கப்பல் மட்டும், நம்ம எல்பிஜி அதனால தான் பற்றாக்குறை ஆகிடுச்சு, ஒரு சில கப்பல் மட்டும் அவங்களோட பர்மிஷன் வாங்கி வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அதன் டைப்பில் வந்து நம்ம ஆப்ரேஷன் உர்ஜா சக்தி சுரக்ஷா எதுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம்னா, நம்ம இந்திய கப்பல் வந்து எல்பிஜி எடுத்துகிட்டு வரும்போது, இல்லை பெட்ரோல் டீசல் எடுத்துகிட்டு வரும்போது வேறு எந்த நாடும் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வரதுக்காண்டி தான் இந்த ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் நேவி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, த கருணா த பவர் ஆஃப் கம்பேஷன் அப்படிங்கிற புக் எழுதுனது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யாத்ரி. கைலாஷ் சத்யாத்ரி யார்? கைலாஷ் சத்யாத்ரி வந்து குழந்தைகள் உரிமைக்காண்டி போராடுற ஒரு நபர். 2014 வந்து இவங்களுக்கும் மலாலா யூசஃபாக்கும் நோபல் பீஸ் பிரைஸ் வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஸோ இவருடைய ஒரு திட்டம் வந்து என்னென்னா, பச்சோ அந்தோலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். ஸோ முக்கியமாக இவர் வந்து குழந்தைங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணுவார். அவர் வந்து கருணா த பவர் ஆஃப் கம்பேஷன் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து இப்போ எழுதி லான்ச் பண்ணியிருக்காரு. ரத்தன் டாட்டா எ லைஃப் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து அவர் ஒரு ஆட்டோபயோகிராஃபி. இந்த புக்கை வந்து எழுதுனது யார் அப்படின்றது வந்து ஆன்சரில் சொல்லுங்கள். முக்கியமான கொஷினு, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அமர்த்தியா சென் எப்போ நோபல் பிரைஸ் வாங்கினாங்க? 1998 எக்கனாமிக்ஸ்காண்டி. ஓகே, அடுத்த கொஷின் பார்ப்போம். வேர் வாஸ் சிஎம்எஸ் COP15 ஹெல்டு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரேசில். சிஎம்எஸ்
COP15 அப்படின்னா என்னென்னா, காப்புங்கிறது வந்து கோஆப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கூட்டம், இந்த பார்ட்டிஸ்லாம் சேர்ந்துருக்கிறது அப்படி காப் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. இது கன்வென்ஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ், அதாவது சிஎம்எஸ்ங்கிறது வந்து கன்வென்ஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ். என்ன அப்படின்னா இந்த வலசை போதில்ல அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து குறிக்கிறதுக்காக தான் அந்த மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து 15வது கோஆப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பிரேசிலில். ஸோ இங்கே வந்து என்ன விஷயம் வந்து பேசிக்கிட்டாங்கன்னா, முக்கியமாக வந்து ஒரு 40 பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை வந்து இந்த COP15 வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. அந்த ஒரு குரூப்பில் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. அதை வந்து நம்ம காப்பாற்றணும், அதெல்லாம் வந்து அழிஞ்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி. அதில் முக்கியமாக வந்து ஸ்டெப்பி ஈகிள் அப்படிங்கிறத வந்து முக்கியமாக அது அழிஞ்சிட்ருக்கு, அதை நம்ம வந்து அதை இனிஷியேட்டிவ் எடுத்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, COP15 எங்கே? பிரேசிலில். அடுத்ததாக வேர்ல்டு ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் 2025 அப்படிங்கிறத வந்து யார் ரிலீஸ் பண்ணான்னு பார்த்தோன்னா ஐக்யூ ஏருங்கிற நிறுவனம் வந்து எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஒரு நிறுவனம். இவங்க வருஷம் வேர்ல்டு ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன்படி எந்த நாடு வந்து அதிகமாக பொல்யூட்டடாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இதுக்கு ஆன்சர் வந்து பாகிஸ்தான். இந்தியாவோட ரேங்க் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6th ரேங்க்கு. ஸோ ஏர் குவாலிட்டிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஏர் குவாலிட்டி மட்டும் கெட்டு போச்சுன்னா நம்ம லங்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும். இதை வந்து PM 2.5 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பார்ட்டிகுலர் மேட்டர் 2.5ன்னுவாங்க. இதுக்கு அதாவது இந்த 2.5 கீழே இருக்கிற துகள்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப மெல்லிய துகளாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம லங்ஸுக்கு போச்சுன்னா மொத்தமும் வந்து காலி. ஸோ அதனால் வந்து ஏர் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதை வந்து வருஷம் பார்த்துக்கிறதுல இந்த ஐக்யூ ஏர்ன்ற நிறுவனம் வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ அதன்படி பாகிஸ்தான் தான் இருக்கிறதுலே பொல்யூட்டடான கண்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட்டு கரண்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஜல்ஜீவன் மிஷன் எந்த வருஷம் வரலையும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷம் வரலையும் அப்படின்னு பார்த்தோம்னா 2028. ஜல்ஜீவன் மிஷன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா வீட்டுக்கும் டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த திட்டத்தோடைய நோக்கம். எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 15 ஆகஸ்ட் 2019. ஸோ என்ன இந்த திட்டத்தில் வந்து 55 லிட்டரு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்டிங்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு 50%, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 50% இதுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க. இதுவே வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸாக இருந்தால் 90% சென்ட்ரலும் 10% ஸ்டேட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த திட்டத்தில் வந்து 2024 வரைக்கும் அது கொடுக்கலாம், அதுக்குள்ளே நம்ம எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சிடலான்னு வந்து எய்ம் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து ஒரு நியர்லி ஒரு 85% அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துருச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ 85% கொடுத்தாச்சு, மீதி வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 2028 வரையும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜல்ஜீவன் மிஷன் 2028. அடுத்து பாவியா அப்படிங்கிற வார்த்தையோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, பாரத் ஆதிய விகாஸ் யோஜனா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணாங்க இந்த யோஜனாவை. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டு பூஸ்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தொழிற்சாலையை வந்து வளர்க்குறதுக்காண்டி இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 தொழிற் பூங்காவை அமைச்சு இன்னும் வந்து வேலைவாய்ப்பையும் தொழிற்சாலையும் வந்து ஊக்குவிக்கிறாங்க. ஸோ மேக் இன் இந்தியா திட்டத்தில் இந்த ரீசெண்டாக இப்போ இந்த யோஜனா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே, டிபி டே, அதாவது காச நோய் தினம். என்ன தினம்னு பார்த்தோம்னா மார்ச் 24. ஸோ இதோடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் வி கேன் எண்ட் டிபி லெட் பை கண்ட்ரீஸ் பவர்டு பை பீப்புள். சில எக்ஸாம்ஸில் வந்து இந்த நாட்கள் வந்து எல்லாருக்கும் தெரியுன்றதுனால அந்த தீம் என்ன நோக்கம் அப்படிங்கிறத வந்து கேட்டுடுறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, 2026க்கான தீம். அடுத்ததாக உத்கல் திவாஸ் அப்படிங்கிறத வந்து எந்த ஸ்டேட் வந்து உருவாக்குனதுனால வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஒடிஷா. ஸோ நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி, அதாவது என்ன கொஷின்னா, எந்த ஸ்டேட் வந்து மொழி ரீதியாக வந்து பிரிக்கப்பட்டது, ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்டும் மொழி ரீதியாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு கொஷினாக கேட்டோம்னா இதுக்கு வந்து ஆந்திரா தான் வந்து சொல்லுவாங்க. அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு பின்னாடி வந்து 1947க்கு அப்புறமா மொழி ரீதியாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு 1953 வந்து ஆந்திரா வந்து பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேட் வந்து பிரிஞ்சிருக்கும் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி, அதுதான் வந்து ஒடிசா. கிட்டத்தட்ட 1 ஏப்ரல் 1936 அப்போயே வந்து ஒரிசா வந்து பிரிச்சிட்டாங்க மொழி ரீதியாக. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேட் டு ஃபார்ம் த லிங்குவிஸ்டிக் பேசிஸ். மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல்
மாநிலம் வந்து ஒடிசா தான். அது இண்டிபெண்டன்ஸ்க்கு பின்னாடி மட்டும்தான் ஆந்திர பிரதேஷ் வந்து சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு 21 கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் ஆனது ரொம்ப முக்கியமான கரண்ட் ஈவெண்ட்ஸு, எக்ஸாம் கேட்கக்கூடியது மட்டும் தான் வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப வளவலன்னு எதுவும் கொடுக்கல. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் மேற்கொண்ட கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து பார்ப்போம். தேங்க்யூ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.